தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த நாளிலும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுதும் இன்று நம்முடைய தியானத்துக்காக தருகின்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னால் கடவுளை ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஆமீன். கர்த்தாவே எம்மட்டு காத்தவரே உங்களுக்கு நன்றி. மறுபடியும் நாமத்தினால் நாங்கள் கூடி வருகின்றோம். என்னுடைய நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் இங்கே கூடுவீர்களோ அங்கே ஒரு மத்தியிலே நான் வாசமாக இருப்பேன் என்று திருவாய் மலர்ந்த அன்பு தெய்வமே ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் உம்முடைய கருத்தில் தருகிறோம். அது உப்பால் சாரமேற்றப்பட்ட சாரமுள்ள வார்த்தையாக இருக்கட்டும். எங்களுடைய நிறுவத்தை மனித ஆலோசனையாக எண்ணாமல் தேவ ஆலோசனையாக எண்ணினபடினால் கர்த்தரை துதிக்கிறேன் என்று பக்தன் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையாக மக்கள் மத்தியிலே மக்களை சந்திக்கிட்டோம். கர்த்தாவே செவிகளில் மட்டுமில்ல இருதயத்திலும் அது பதிவாகட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை பிதாவே உமக்கு நன்றி. வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினால் கேட்கின்ற எல்லாருடைய சரீரங்களிலும் ஆத்மாவிலும் கூடுதல் உயிர்மீழ்ச்சி உண்டாகட்டும். பலப்படுத்தும். ஆசீர்வதி ஏற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் தியானிக்க போகிற வார்த்தையை கவனிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லும் வார்த்தையை நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுக்கு இது பக்தருடைய அனுபவமான காரியம். தேவன் அருள்கின்ற மருமக்களுக்கு அல்லது தம்முடைய பிள்ளைகளுக்கு அருள போகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் செய்கிற முதல் தடை என்ன என்றால், அதாவது முதலில் தன்னிலே ஒரு மனம் அவர்களுக்கு இருக்கிறதில்லை. அலசடிப்பட்ட பலவிதமான இனத்தோடு தேவ சமூகத்தில் போய் அவர்களையும் சந்தித்து கொண்டு ஒரு மனம் இல்லாமல் அவர்கள் எடுக்கிற ஜெபமும் கேட்கப்படுகிறதில்லை. அதனுடைய ஒருமனப்பட்ட ஜெபம். அது மட்டுமல்ல, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அதாவது கூடி குடும்ப ஜெபமோ பொது ஜெபமோ ஆலய ஜெபமோ இவைகள் ஆராதனையோ பண்ணும்போது இவர்களுக்குள்ளே ஒரு மனம், ஒற்றுமை, ஒரே சிந்தை, ஒரே நோக்கம். ஆளுக்கு ஒன்றை கேட்டுக்கொண்டு ஆளுக்கு ஒரு காரியத்தை சிந்தித்து கொண்டு அப்படி இருப்பதும் அல்ல. எல்லாரும் ஒரே சிந்தையாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகின்றது. அங்கே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இடத்தில் நான் இருப்பேன், அப்படி இல்லாத இடத்துல என்னுடைய பிரசன்னம் இருக்காது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனைகள், பாடுகள், பலவிதமான சூழல்கள் உண்டு. இவைகளைத்தான் கொண்டு வருவான். கொண்டு வந்து அதாவது வசனத்தை கேட்டாலும் முழு இடங்களில் விதிக்கப்பட்டது போல ஆக்கி விடுவான். அப்படியெல்லாம் நான் பார்க்கின்றோம். அது ஒன்று தந்திரமான காரியம். மக்களுடைய மனதை சிதறடித்து தேவன் அன்பாய் மக்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதபடி தடை செய்வது இது ஒரு முக்கியமான காரியம் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும் போது அவர் இப்படி எழுதுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அவருடைய சிந்தை என்ன? முதலாவது இந்த காரியம், முதலாவது இந்த சிந்தை அவர்கள் இருக்கு. தமிழ் பிள்ளைகள் எல்லாம் ஒரு மனதாக, ஒற்றுமையாக, ஒரே சரீரமாக தமிழ் பிள்ளைகள் இருக்கணும். அது மட்டுமல்ல, எல்லா மனிதர்கள் மேலேயும் அவர் கடாட்சம் செய்து எல்லோர் மேலேயும் அவர் விருப்பம் வைத்து எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும் என்கிறதெல்லாம் அவருடைய விருப்பம். மற்றபடி மனுமக்கள் அழிந்து போகணும், ஒன்றுமில்லாமல் போகணும், குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வரணும், அந்த எண்ணம் கிறிஸ்துவ கிடையாது. தேவனுக்கு மகிமை. அது மற்ற நிறைய சக்திகள் இருக்குது, அது அந்த வேலையை செய்கிறது. ஆனால் இயேசு இந்த பூமிக்கு தன்னை தியாகம் பண்ணி வந்த ஒரே நோக்கம் மனுமக்கள், அதாவது அவர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற தீமை நின்று விடுதலை பெற்று நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது இறைவன் இயேசுவனுடைய முழுமையான ஆழ்ந்த எண்ணம்.
என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனபடினால இதை அறிந்த பவுல் என்ன சொல்கின்றார்? அதாவது அவர்கள் சபைதோறும் செட் பண்றாங்க, சபைகளுக்கு நிறுவனம் எழுதி அனுப்புறாங்க. அனுப்பும் போதெல்லாம் அவர்கள் இதை அறிந்திருக்கிறபடினால, அதாவது நம்முடைய சிந்தை இதுவாக இருக்கட்டும். ஆலயத்தில் கூடி வரும்போதும் எல்லோருக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். ஆராதனை முடிந்த பிறகும் அப்படி ஏக நிலையில் தானே நம்ம ஆராதனையில் கை கொடுக்கிறோம், இதெல்லாம் பண்ணுகிறோம் அல்லவா? அதற்காகத்தான் அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக வலது கை கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த கை கொடுப்பது வெறும் கை கொடுப்பல்ல, அது அந்யோன்ய ஐக்கியத்தை காண்பிக்கிறதுக்காக அப்படி செய்யப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் இன்று நமக்கு தருகிற ஆலோசனை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கிடது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடித்துவிட்டு அவர் மனுமக்களுக்காக மரித்து உயிர்த்த பிறகு அவர் பரத்துக்கு பரமபிதாவினிடத்தில் போகிற அந்த நேரம் வந்தபோது அவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, தேவனுக்கு மகிமை. இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் முழுவதும் அவர் விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்ப ஜெபத்துக்குரிய ஒரு அதிகாரம். அப்படினால அதுல ஒரு வாசகத்தை இங்கே குறிப்பிடுகிறார். பாருங்க, பிதாவே, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் வாசிப்போம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவது. நான் உலகத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு இந்த ஒருமைக்கேடுகள், பல சூழ்நிலைகள், ஏற்றத்தாழ்வுகள், பெரியவன் சிறியவன் என்ற இதெல்லாம் அவர்களுக்குள்ளே வந்து கொண்டே இருந்தது. இதெல்லாம் இயேசு அறிந்து அவர்களை காத்து கொண்டேன், அவர்களுக்கு புத்தி சொன்னேன். ஒருவன் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்படி அவன் தன்னை தாழ்த்தணும், குழந்தை போல இருக்கணும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். நாங்கள் இருக்கும்போது இப்படி நான் இடத்துல வரப்போகிறேன், இவர்களை இங்கே விட்டு விட்டு வரப்போகிறேன் பிதாவே. ஆனபடினால் இவர்கள் நம்மை போல் ஒற்றுமையாக, ஒன்றாக, ஒரே சிந்தையாக அன்பின் ஐக்கியத்தை அவர்கள் காத்துக்கொள்ளணும் என்று பிதாவினிடத்தில் உருக்கமாய் இயேசு பண்ணிய ஜெபத்தில் இது ஒன்று. தேவனுக்கு மகிமை. இதைத்தான் அப்போஸ்தலன் சொன்னார், கிறிஸ்துவில் இந்த சிந்தை நம்மிலும் இருக்கணும். கிறிஸ்துவனுடைய சிந்தை எல்லோரும் ஒன்றாயிருக்கணும், ஏக இருதயம் உடைத்தவர்களாக இருக்கணும். காணும்போது ஒன்று போகும்போது போன பிறகு உண்டல்ல, எப்பொழுதும் எப்பொழுதும் அந்த அன்புங்கிறது தூரத்தில் எத்தனை ஆயிரம் மைலுக்கு இருந்தாலும் அந்த அன்பு கிரியை செய்யும். தேவனுக்கு மகிமை. அதற்கு தடை இல்லை என்று நாம் காணுகிறோம். கொஞ்சம் தூரம் போன ஆள் மறந்த உடனே அது போய்விடாது, அது இருக்கும், அது உள்ளத்திலேயே இருக்கும். அதன்படினால வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது ஆண்டவரே, ஆண்டவரே, பிதாவே, இவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கணும், நம்மை போல் இவர்கள் ஒன்றாயிருக்கும்படியாக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். உருக்கமான ஒரு ஜெபத்தை இங்கே பண்ணுகிறது நாம் காணுகிறோம். இந்த வசனத்தை கேட்கின்ற அன்பர்களே, இது உங்களுடைய காதில் விழும்போது உங்களுக்கு தெரியும். ஆனபடினால் நாம் இத்தனை ஆண்டுகளாகியும் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு கிறிஸ்துவனுடைய குணம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய தகுதி என்ன, அவர் எங்கிருந்து வந்தார், எதற்காக வந்தார் என்றெல்லாம் நாம் சிந்தித்து சிந்தித்து நாம் இவ்வளவு கொடிய பாவியாக இருந்தோம், நம்மை ரட்சித்தாரு என்று சொல்லி மற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு மன்னிக்க அந்த அன்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. தான் தெய்வீகம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மற்ற சக்திகள் அப்படி கிடையாது. அப்படினால உடனுக்குடனே அவர்களை தீர்த்து கட்டணுங்கிறதா அந்த மற்ற சக்திகளுடைய வேலை. இயேசு அப்படி அல்ல என்று நாம் காணுகின்றோம். அப்படினால அவர் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தில் ஒன்று இது. அதை பவுல் சுட்டி காட்டினார். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை இருக்கட்டும். அவர் உலகத்தில் இருக்க வரைக்கும் இதே நோக்கத்தோடு தான் பாடுபட்டார், மனுமக்களுக்காக, தனக்காக அல்ல. ஆனபடினால நம்முடைய சிந்தையும் அப்படி இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும்
உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது உங்களில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் என்று இயேசு சொல்கிறார். வாசிக்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறது எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்றார். தேவனுக்கு மகிமை. அடுத்த வசனத்தில் அது தொடர்கிறது. தேவனுக்கு மகிமை. அதாவது இந்த ஒருமனம் ஏன் வரவில்லை என்பதை அவர் உணர்ந்து, அவர் அறிந்து, அதாவது சகோதரனோடு சரியான ஐக்கியம் இல்லை, சரியான இணைப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது கூடி வந்தாலும் ஜெபம் பண்ணாலும் பிரசவம் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அதில் ஒருமனம் இல்லையே. அதை அவர் காட்டுகிறார். என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் மன்னிக்கணுமா? எத்தனை தடவை மன்னிக்கணும்? எத்தனை தடவை மன்னிக்கிறது? அப்படினால்தான் ஒருமனம் இல்லை என்ற கேள்விக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார்? இவர் கேட்கிறார், 7 தரம் மட்டுமா? 7 தரம் மட்டும் மன்னித்தால் போதுமா என்று கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தொடர்ந்து மன்னித்து கொண்டேதான் இருக்கணும். அதில் ஒரு லக்கம் சொல்லியிருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார்? அதாவது இந்த மன்னிப்புங்கிறது செய்து கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆனால் அவர்களை திருத்துவதோ திருத்தாமல் போவதோ, அவர்களுடைய காரியங்களை அதாவது அறிந்து செயல்படுத்தாமல் வைக்கிறதோ அது அவருடைய விருப்பம். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை மன்னித்து விடு. உன்னுடைய மனதில் அதை சுமக்காது. உன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு நீ தேவாலயத்துக்கு போனால், சுமந்து கொண்டு என்னுடைய சமூகத்தில் வந்து ஒரு காரியத்திற்காக நீங்கள் 2 பேரோ 3 பேரோ ஆளுக்கு ஒரு மனம், ஆளுக்கு ஒரு எண்ணங்கள், அதாவது உள்ளுக்குள்ளே அதாவது வருத்தங்கள், சஞ்சலங்கள், விதமான இதுகளை வைத்து கொண்டு நீங்கள் ஏறெடுத்தால் அந்த ஜெபத்துக்கு பயன் இருக்காது. ஏனெனில் என்னுடைய நாமத்தினால இந்த ஒருமனப்பட்ட ஜெபம் எங்கே உண்டோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். தேவனுக்கு மகிமை. பெரிய கூட்டம் என்று மட்டுமல்ல, 2 பேர் அல்லது 3 பேர் பெரிய கூட்டத்திலும் அவர் இருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் அங்கே இருக்க வேண்டிய காரியம் என்ன என்றால் ஒரு மனம். பாருங்க, கிறிஸ்தவ சமுதாயம் ஒரே கர்த்தர், ஒரே வேதம், சத்திய வேதம் ஒன்றுதான். அப்படினால அதை வைத்து கொண்டு எத்தனை டினாமினேஷன், எத்தனை பிரிவுகள், எத்தனை இதுகள் பாருங்க. ஒருவருக்கு தாக்கம் இருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? இது மற்றவன் உண்டாக்குற வேலை. ஏனென்றால் இவர்கள் எவ்வளவுதான் ஆராதித்தாலும், இவர்கள்தான் ஜெபம் பண்ணினாலும் அதில் ஒரு பயனும் இருக்காது. அங்கே ஒரு மனம் இல்லாவிட்டால் இயேசு அங்கே இருக்க மாட்டார் என்பது அவருக்கு தெரியும். இந்த மெயின் காரியத்தை நாம் செய்துவிட்டால் அவர்கள் என்ன பிரயோஜனம் என்ற எண்ணத்தை அவன் அறிந்திருக்கிறான். அப்படினால்தான் அப்போஸ்தலன் சொன்னார், கிறிஸ்துவிலிருந்து சிந்தை சபையாரே உங்களிலும் இருக்க கடவுது. அதற்கு மாறுபட்ட சிந்தையை வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி என்று அவருடைய சிந்தை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் நமக்காக மரித்து உயிர்த்தவர் கர்த்தராகிய கிறிஸ்து ஒருவர். ஆனபடினால அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அந்த விதிமுறைகளை கடைபிடித்து நாம் நடக்கும்போது அங்கே அவர் இருப்பார். அந்த விதிமுறையில் ஒன்று ஒரு மனம். தேவனுக்கு மகிமை. அது முக்கியமானது. அது இல்லாதபடி என்ன அலங்காரம், என்னதெல்லாம் ஆயத்தங்கள் பண்ணினாலும் ஒன்றுமில்லையே. அப்படி செய்யுங்கள். இயேசு ஜெபம் பண்ணின அவர் அடுத்தால் அவர் பரத்துக்கு போயிட்டார் பிதாவினிடத்தில். அவருடைய கவலை என்ன? பூமியில் இருக்கும்போது இவர்களுக்குள்ளே அடிக்கடி ஒருமைக்கேடுகள் வருகிறது, வந்ததை அறிவோம். நான் இருந்து அதை சரி கட்டினேன். நான் இப்படி அங்கே வருகிறேன். பிதாவே காத்துக்கொள்ள. யாரை போல? நீரும் நான் ஒன்றாயிருக்கிறது போல, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் பிதாவே என்று வேண்டிக் கொண்டார் என்று நாம் காணலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால என்னுடைய சகோதரன் எனக்கு உரமாய் குற்றம் செய்தால் ஒருவனும் இருக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீர் சொல்லுகின்றீர். ஆனால் சும்மா தவறு பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறானே, அப்புறம் எப்படி வருமானமாக இருப்பது என்று கேட்கிற கேள்விக்குத்தான் அடுத்த வசனங்கள் தொடர்கிறது. தேவனுக்கு மகிமை. 7 தரம் மட்டுமா? 7 என்றால் பூரணம்.
அவ்வளவு போதுமா என்று அவர் கேட்கின்றார். அதற்கு இயேசு சொன்ன பதில் 7 தரம் மட்டுமல்ல, 70 தடவை 49 தடவை மட்டுமல்ல மன்னித்து கொண்டே என்று சொல்லுகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையானவர்களே, அதாவது பிணக்குகள் பல வழியிலேயும் உண்டாகும். ஆனபடினால் அதில் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கும். பவுலுக்கு தரிசனத்தில் ஒரு வாலிபன் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் எல்லாம் கேட்டு, அப்போ அவருக்கு தெரிந்தது அந்த இடத்துக்கு போகணும், அங்கே சுவிசேஷம் அறிவிக்கணும் என்று தன்னுடைய உடன் ஊழியருக்கும் சொல்லிக் கொடுத்தார். இப்படி நமக்கு ஒரு வாசல் திறக்கிறது, இப்படி சொல்லணும். அப்படி சரி நுவரமனப்பட்டு அங்கே சென்றார்கள். அங்கே சென்றபோது அங்கே முதலாவது என்ன நடந்தது? ஆனால் தேவன் சொன்ன பிரகாரம் அங்கே நடந்தது. ஆனால் அதற்கு முன்னால் அதை விசுவாசிக்க கூடாத அளவுக்கு இருக்கின்ற சொப்பனத்துக்கும் அங்கே நடக்கிற கிரியைகளுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். அதை உடனே ஊழியர் பார்ப்பார்ல, அவர் என்ன நினைப்பார்? இவர் சொன்னாரு இப்படி சொப்பனம் என்று, இப்படியெல்லாம் இருக்கிறது என்று ஜெப வேளை வரும்போது, அதாவது கிறிஸ்துவ வரும்போது ஜெபம் போகும்போது வருமா வராது. இங்கே என்ன நடந்தது பாருங்க. இவர் ஆற்றுவரத்துக்கு டெய்லி ஜெபம் போவாங்க. போற வழியில அங்கே ஒரு குறி சொல்ற ஆவி, இவர் நமக்கு ரட்சிப்பின் வசனத்தை சொல்லுகிறவர்கள் உன்னதமான தேவனுடைய இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து. ஒரு நாள் அதட்டி அந்த ஆவி விரட்டி விட்டதுனால அவள் சொல்லுகிற குறி சொல்லுகிற தொழில் நின்று போய்விட்டது. இவருடைய குறி சொல்ற தொழிலின் மூலமாக அந்த ஏரியாவில் உள்ள பெரிய பெரிய தனவந்தர், பெரிய ஆட்கள், இவர்களுக்கெல்லாம் வருமானம். ஏனென்றால் இவளுக்கு வருகிற கலெக்ஷனை அவர்கள் வந்து கணக்கு பார்த்துட்டு இவளுக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுப்பார்கள் போல தெரிகிறது. தேவனுக்கு மகிமை. அவர்களுக்கு இதில் நிறைய பிழைப்புக்குரிய வழிகள் உண்டாயிருந்தபடியினால இவர்கள் சில குற்றம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படினால எவ்வளவு அடிக்கணுமோ அடித்து வைத்து காயப்படுத்தி அங்கே கொண்டு சிறைச்சாலைக்காரர்கள் ஒப்புவித்து உள்காவறையில் எவ்வளவு கொடுமையான தண்டனை உண்டோ அதில் கொண்டு போடு என்றாச்சு. போட்ட பிறகு அவர்களுக்கு நடுஜாமத்திலேன ஜெப வேளை. இவ்வளவு ஒரு சூழலின் மத்தியிலேயும் அவர்கள் என்ன செய்தார்கள்? 2 பேரும் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். தேவனுக்கு மகிமை. 2 பேரும் 3 பேரும் அது எந்த சூழலிலேயோ ஜபத்தில முறுமுறுத்து கொண்டால் என்ன செய்ய வழியில் அப்படி இல்லை. ஒரு மனப்பட்டு 2 பேரும் நடுராத்திரியில காலு தொழுமரத்தில் மாட்டி இருக்குது, கை 2 பின்னால சங்கிலிகளால் இழுத்து கட்டி இருக்கு, பகல் அடித்து உதைத்த காயங்கள் இவைகளெல்லாம் இருக்க அவர்கள் இரவில் பாட ஆரம்பித்தார்கள். பக்கத்து கைதிகள்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்னங்க அது இவ்வளவு சம்பவத்தின் மத்தியிலே பாடுகிறார்களே என்ற நிலை அவர்களுக்கும் ஒரு பெரிய பக்தியை உண்டாக்கி. இதுதான் இன்று வேண்டியது. சின்ன ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வந்துவிட்டால் அன்றைக்கு குடும்ப ஜபம் இல்லை. தேவனுக்கு மகிமை. அன்று ஆலயத்துக்கு வருகிறது இல்லை, அன்று வேதத்தை கையில் தொடுவது இல்லை, அதாவது தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்வது இல்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களுடைய சங்கடத்தில் தேவனை பற்றிய முறுமுறுப்பிலேயே நாம் நாட்களை கடத்துகிறோம். இது சாத்தானுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டம், அவனுடைய ஒரு பெரிய கருவி. இதில் தான் தேவனை விட்டு அவன் மனுஷர்களை பிரிக்கிறது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால நடுராத்திரி நேரத்தில் ஜெபவேளை வந்தது. வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்களை இப்ப நான் வாசிக்கலாம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை துளுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக ஒருமனப்பட்ட ஜெபம் ராத்திரி சடுதியிலே மேலே இருந்து இறங்கிச்சு கர்த்தருடைய வல்லமை. அங்கே சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரம் கதவுகள் எல்லாம் கிடுகிடு நடுங்கினது. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தேவனுக்கு மகிமை. கைதிகளை விட்டு விட்டான் என்று காலையில அவனுடைய தலை போயிடும், சிறைச்சாதம் பண்ணி விடுவார்கள். பார்த்தான், ஆனால் எல்லாம் திறந்து கிடக்கு, எப்படி என்று அவன் தன்னை குத்திக் கொள்வதற்கு பட்டயத்தை எடுத்த போது உள்காவரில் இருட்டுக்குள் இருந்த பவுலுக்கு தேவ தரிசனம் உண்டாகி அவர் ஒன்றும் செய்து கொள்ளாது, நாங்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறோம். அவன் போங்கடா வாங்கடா என்று உள்ளே தள்ளினோன். இப்பொழுது ஆண்டவ மாதிரி என்ன செய்யணும்? நாங்கள்
என்று கேட்டான். பவுலுக்கு காண்பிக்கப்பட்ட தேவ தரிசனம் அதன் பின்னாலே நிறைவேறியது. தேவனுக்கு மகிமை. இந்த ஒருமனை கேடு, இவர் சொன்னாரு இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது என்று எண்ணம் உள்ளே வந்துவிட்டால் ஒருமனம் போய்விடும். கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். அப்படி பிரசன்னத்தையும் பார்க்க முடியாது. சாத்தான் கைகொட்டுவான். இதுதான் அதாவது பரிசுத்தவான்கள் அறிந்து கொண்ட உண்மை. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே, அவர்கள் தெரிந்தவர்கள். எந்தெந்த முறையிலே வந்து இந்த ஒரு மனதுகளை கெடுப்பான், கேடுகளை உண்டாக்குவான் என்று தெரியும். இந்த ஒரு மனக்கேடு எங்கே வந்துட்டோ அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். அங்கே தேவாசீர்வாதம் கிடையாது, சமாதானம் கிடையாது, அங்கே ஒன்றுமில்லை. ஆனபடினால இங்கே பிதாவினுடைய மன்றாட்டு இவர்கள் நம்மை போல் உண்டாயிருக்கணும் என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த பவுலும் சீலாவினுடைய வார்த்தை வாழ்க்கையை கொஞ்சம் கூட ஆழமாய் சிந்தியுங்கள். இந்த வார்த்தை வெறுமையாக விட்டுவிட வேண்டாம். இது வெறுமையாக திரும்ப வேண்டாம். இந்த வார்த்தை ஓருடைய உள்ளத்திலும் தங்கியிருந்து ஆழமாய் கிரியை செய்யட்டும். இதுதானே இன்று நடக்கிறது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும், உங்களுடைய மற்றும் தெய்வீக பணியிலையும் இதானே நடக்கிறது. ஆனபடினாலே சிந்தித்து இந்த ஒரு மனதை காத்துக்கொள். எந்த நிலையிலும் அடி உதை அவமானங்கள் பலவிதமான சூழலில் சித்திரவதையாகிய தண்டனையில் வைத்திருக்கும் போது தேவர்களை நினைவு கூர்ந்தார்கள். தேவனுக்கு மகிமை. அந்த நேரத்தில் 2 பேரும் ஒருமனப்பட்டார்கள். ஒன்றையும் சந்திக்கவில்லை. ஏன் இப்படி, எதற்காக, கண்ட தரிசனம் என்ன என்று எண்ணவும் இல்லை. அங்கே ஆளுக்கு ஒரு மனம் வரவில்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த ஜெபத்தை பண்ணியதை பக்கத்து கைதிகள் கேட்டார். மடமட என்று மேலிருந்து வல்லமை இறங்கி அங்கே ஒரே ஆட்டம். இவர்களுடைய கையிலிருந்து கட்டுகளும் சைடில் ரூமுகள் இருந்தவருடைய கட்டுகளும் எல்லாம் கலந்து ஓடிட்டு, சிறைச்சாலையினுடைய பெரிய கதவுகள் எல்லாம் திறந்து தானாக ஓடிட்டு. அந்த கட்டுடைய வல்லமை இது எதில்? இந்த ஒருமனப்பட்ட ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒருமனப்பட்ட ஜெபத்திற்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. அதைத்தான் நாம் முதலாவது உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொன்னார், நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த போகும்னால உன்னுடைய சகோதரன் மேலே உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்குன்னு தெரிந்தால் முதல்ல அந்த காணிக்கையை இங்கே வச்சுட்டு போய் அங்கே போய் அவனிடத்தில் முதலாவது ஒப்புரவாகி அந்த ஒரு மனதை உண்டாக்கிட்டு பழவிடுந்த காணிக்கை எடுத்து செலுத்து. அது அங்கீகரிக்கப்படும். இல்லாவிட்டால் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. புருஷன் காணிக்கை கொடுத்துருப்பான், மனைவி ஏப்பா இவ்வளவு கொண்டு காணிக்கை கொடுக்கணுமா, இது என்ன, அவர் உழைத்து அவர் ஆப்பால நடந்து உழைத்து காணிக்கை கொடுத்து விட்டுருப்பான், கொண்டு கொடு, கத்துடைய விலைக்கு தேவைப்படும், உடனே கொண்டு கொடு. அப்போ அவருடைய முகநாடியும் சரியா இருக்காது, அவருடைய உள்ளமும் சரியா இருக்காது. அது பலவிதமாக வேலை செய்யும். அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படினாலும் அதை அங்கே வைத்து விட்டு முதல்ல சரி பண்ண வேண்டியது முதலாவது சரி பண்ணிவிட்டு அதை செய். ஒருமனப்பட்ட ஜெபம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி ஆண்டவருக்கு பிரமுக காட்டுறதும் அவர்கள் விக்கிரகாராதனை செய்கிறதும் பல விதமான, ஒரு தடவை இல்லை பல தடவை. இப்போ அப்படி செய்ததுனால ஆண்டவர் இவர்களை மீதியானுடைய கையில் கொடுத்து விட்டார். அவருடைய 7 வருஷம் அவர்களை கொடுமையாக அவர்களை சித்திரவதை பண்ணினார். இவர்கள் ஊர் நாட்டில் குடியிருக்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, பிழைப்புக்கு வழி இல்லை. கொடுமையாக தண்டித்து அவர்களை சிக்ஷித்தான். இவர்கள் இப்போ எங்கே இருக்காங்க? மலைகளிலையும் குகைகளிலேயும் போய் குடியிருக்கிறாங்க. வழி இல்லை. ஏதாவது அந்த மலையடி வாரத்தில் விவசாயம் பண்ணால் நல்ல சமயம் வரும்போது ஒட்டகங்களை எல்லாம் அழிச்சு போட்டு போயிடுவோம். இப்படி எல்லாமே இருக்கும்போது இவர்கள் தங்களுடைய குறைகளை உணர்ந்து இறைவனிடத்தில் கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே என்று சொல்லி எவ்வளவு கர்த்தர் இறக்கம் உள்ளவர் பாருங்க. நான் சம்பவத்தை படிக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தடவை அப்படி இருந்தும் அந்த மக்களுக்கு கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு மறுபடியும் சகாயம் செய்து அவர்களுக்கு குரமாக செயல்படுவர்களை தண்டித்து இப்படியெல்லாம் செய்துட்டு வந்ததை அறிவோம். இந்த இடத்துல இப்படி செய்த போது ஜெபம் பண்ணினார்.
ஜனங்கள் இப்ப என்ன, வேற ஒரு வழியும் கிடையாது. எல்லோரும் சேர்ந்து இறைவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் அதற்கு செவி கொடுத்தார். அங்கேயே கிதியோன் என்ற ஒருவரை எழுப்பினார். எழுப்பியவர்களை மடங்கு அடித்து ஆண்டவர் அந்த எதிரிகளை துரத்தி இந்த மக்களை காப்பாற்றினார். இன்றைக்கும் பல சூழலிலேயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கடிகளும் துன்பங்களும் பாடுகளும் உருவாகிறது. இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், பயன்படுத்த வேண்டிய கருவி ஜெபம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ண வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அந்த ஜெபம் ஒருமனப்பட்டதாக இருக்கணும். அந்த ஜெப வேளையில முதல் செய்ய வேண்டியது நம்முடைய குற்றத்தை உணர்ந்து சரி பண்ணுகிற ஜெபமா இருக்கணும். தேவனுக்கு மகிமை. எங்கே பகைமை, எங்கே அதாவது வருத்தம், எங்கே எரிச்சல், எங்கே என்ன இருக்கிறது, அதை முதலாவது சரி பண்ணிவிட்டு இந்த ஒரு மனதை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். சும்மா ஒரு மனம் வராது. ஒரு மனதுக்கு இடையூறு என்ன, அதுக்குரிய குற்றமில்லை என்ன இருக்குது, என்ன இருக்கு, இதை கண்டுபிடிக்கணும். ஸ்ரீனிடத்தில் இருந்த காரியம் தானே, நம்மளே பெரியவனா இருப்பான் அப்படி எண்ணத்தில் விளையாடுறோம். நமக்கு ரொம்ப திறமை இருக்கு, நம்மள யார் பெரியவனா இருப்பான், அது ஒரு சாத்தானுடைய வேலை. அப்படியெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நாம் கடவுளை ஆராதித்தாலும் ஜெபம் பண்ணினாலும் அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். ஆனப்படினால கடவுளை விட பெரியவர் யார்? அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரு, தன்னை வெறுமையாக்கினாரு. தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின திருடன பொருளை போல எண்ணாமல், அப்படி கூட எண்ணாமல் அவ்வளவு தாழ்த்தினார். அவ்வளவு தாழ்த்திதான் இன்று பெரிய அங்கே இருக்கிறார், பெரிய இடத்தில். அப்படினால் நமக்கு வழிகாட்டியே ஒருவர் தேவனுக்கு நாம் வாசிக்கலாம். இந்த சம்பவத்தை நாம் படிப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் செய்வதை பார்த்து அப்படியே செய்யணும். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். அப்படியே செய்யணும், அப்படியே செய்யணும். இதுல கர்த்தர் இருக்கணும். என்றால் மீதியானவருடைய படைகளை எட்டி பார்க்கும்போது மணலை போல குவிந்து கிடக்கிறான். அது ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பி கிடக்கிறான் எதிராளி. அதை பார்த்தால் இவர்களுக்கு வருமா? இப்ப செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்களுக்கு தலைவனாக லீடராக இருக்கிறவன் என்ன செய்கிறானோ சொல்லுகிறானோ தன்னுடைய சொந்த அறிவை புகுத்து என்ன இப்படி இதெல்லாம் நடக்குமா என்று எண்ணினால் அங்கு ஒன்று நடக்காது. ஆனால் அப்படின்னா தான் செலக்ட் பண்ணி பெரிய கூட்டமாக இதெல்லாம் குறைத்து வெறும் 300 பேரை ஆண்டவராய் தேவன் அனுமதித்து அங்கே அந்த வெற்றியை தேவன் கட்டளையிடுகின்றார். அதற்கு சொல்லப்பட்ட ஆலோசனை 3 பவுஞ்சாக அவர்களை பிரித்து வைத்துவிட்டு, அதாவது இப்படி நான் செய்வேன், நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யணும், வெற்றி உண்டாகிவிடும் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். அப்படினால் வார்த்தை இன்று கேட்கின்ற உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு மனதுக்கு தடையா இருக்கிறவர்கள் எவை என்று கண்டுபிடித்து நீக்கிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. அது உள்ளத்துல மறைந்திருந்து வேலை செய்கிறதா இருந்தாலும் நீக்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனதோடு நடப்போம். ஆண்டவருடைய வேண்டுதல் அப்படியே இருக்கிறது. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் அதை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிடம் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபையார் சுவாமி ஆசீர்வதி. கர்த்தாவே உமக்கு நன்றி. நீர் கொடுத்த வார்த்தையை வெளிப்படுத்தினோம். உம்முடைய வார்த்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம். கேட்டவருடைய செவியில் மட்டுமல்ல உள்ளத்திலும் கிரியை செய்யட்டும். என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை வல்லம் உள்ளது, ஜீவன் உள்ளது. அனுப்பின காரியமாய் வாக்கிய பண்ணுவீர், வறுமையாக அது திரும்பாது என்று அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கிருபையார் சுவாமி ஆசீர்வதியும். உலகம் முழுவதிலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்பி ஒரே சரீரமாய் மாற்றி கிறிஸ்துவனுடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்தும். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாரும் தடைகளமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.